ஒரு வார்த்தை மட்டும் ஒரு அரசன் ஞாபகத்தை அழிக்க முடிஞ்சிச்சுன்னா அவன் மன்னன். அவனுக்கு அரண்மனை இருந்தது, படைகள் இருந்தது, அன்பும் புகழும் இருந்தது. ஆனா அந்த நாள் அவனோட மண்டபத்துல ஒரு துறவி வந்தார். அவனுக்கு முன்னால நின்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு. அந்த நாளுக்கு அப்புறம் அவனோட விழிகள் வெறிச்சோடி போச்சு. காமெண்ட் பண்ணுங்க. ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க யாருன்னே உங்களுக்கே தெரியாம போச்சுன்னா அது சாபமா? இந்த கதை 9ஆம் நூற்றாண்டு பாண்டியர் காலம், மதுரை அருகே இருந்த பதுமபுரம் நகரம். அவனுடைய பேர் மாரவேந்தன். அவன் அரசியல் பகைவர்கள் இல்ல, அவனோட கர்மம் தான் அவனுக்கு எதிரி. அந்த துறவி அவனோட மறந்து வைக்கப்பட்ட பாவத்துக்கு பதிலா அந்த வார்த்தையை சொன்னாராம். அதுக்கப்புறம் அவன் வாழ்ந்தார். ஆனா அவன் யாருன்னு தெரியாம. இந்த கதை தமிழ் வரலாற்றில் எங்கவும் இல்ல. அது எழுதியதில்லை, அது முடிந்த மனசுகளுக்கு மட்டும் பதியப்பட்டது. 3ஆம் காணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்க மனசுக்குள்ள சத்தமில்லா வார்த்தையா இருக்க போகுது.